காவிரி பிரச்சனை பெருசா வெடிச்சிருக்கு. இந்த தாவேக்கா அரசுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு அமைச்சரவையில் இல்லை. இன்னும் கொஞ்சம் அனுபவங்களை அவங்க பெற வேண்டியிருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தை இதில் கூட்டுறது அவசியம். அனைத்து கட்சி கூட்டமே தேவையில்லை, அவசியம் இல்லை. அதை அவங்க தப்பாக சொல்கிறாங்க. நிர்மல்குமார் பேட்டி, டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் பேச்சை கேட்டுட்டு அந்த தண்ணி திறந்து விடல, திமுக காரணம், இது எப்படி? டி.கே. சிவகுமார் திமுக சொல்றத கேட்டுக்கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒன்று அவருக்கு சொந்தமாக யோசிக்கும் திறனில்லை என்பது ஒரு பொருள். தன்னுடைய கட்சி அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இருந்தால் கூட திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, நம்பகமானவர்கள் அல்ல காங்கிரஸ் என்ற பொருள்படும். அப்போ இவங்க எல்லாம் கூட்டு சதி செய்கிறாங்கிறது வராதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கம் ஆடிப்பெருக்கு கொண்டாடுறதே எதுக்காகனா காவிரியில் வர்ற தண்ணியை கொண்டாடுறது தான். ஆனால் வெற்றி நிலத்தில் நேற்றைக்கு கொண்டாடி இருக்காங்க. 3 மாசம் மேல கடந்துருச்சு. நம்ம காவிரின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. எந்த விவகாரத்திலையுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா இல்லைன்னா என்ன வரும்னா அது இவங்களுடைய நம்பகத்தன்மையை பாதிக்கும். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ற பார்ட்டிஸை ஹேண்டில் பண்ற விஷயம் இல்லை. லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயமும் கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. முடிவெடுக்கிற அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா இன்புட் பெறுவதற்கான கம்ஃபர்ட் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க தள்ளி வைக்க வேண்டிய அவசியம். தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம், பெரிய ரியாக்ஷனே இல்லை சார். மொழி உரிமை என்பது வெறும் மொழி உரிமை கிடையாது, அதோட சேர்த்து உங்களுடைய கலாச்சார உரிமைகளும் சேர்ந்தது. கொஞ்சம் பேர் சொல்லலாம் அண்ணன் நல்லா இருந்தா போதும், அவர் ஆட்சி பண்ணா போதும். ஆனா அது 1, 2, 3ன்னு போகும்போது அந்த பெர்செப்ஷன் மாறும்ல. நாகர்கோயில் கிளைச்சிறையில் ஒருவர் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் ஒருவர் லாக்அப்பில் இருந்தபோது இறந்து போனதாக இருக்கட்டும், அடிக்கிறதுக்கு மட்டுமே காவல்துறை என்பது போன்று ஆயிடுச்சு. பேண்ட்டை கலட்டுறது, ப்ரொட்டஸ்ட்டை இப்படியா டீல் பண்ணுவீங்க நீங்க? ப்ரொட்டஸ்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் டெமோக்ரஸி கிடையாது. அடியால் கூட அவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் பண்ணுவான். அடிக்கிறது மூலமாலாம் சரி பண்ணிட முடியும்னா இன்னைக்கு வரை பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே தான் இருந்திருக்கும். ராகுல் காந்தி எட்டப்பர்கள் அப்படின்னு மறைமுகமா திமுகவை சொல்றது, பாஜகவோட கை குலுக்குறாங்க. எனக்கு என்னன்னா இங்க அவர் எட்டப்பன்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களும் பாஜகவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா சிபிஎம்மும் பாஜகவும் இவர் எப்படி எங்களோட உட்காந்து பேச முடியும்? ஆர் யூ ஹாப்பி வித் நரேந்திர மோடி? ஒய் டிட் யூ ஹாப்பி? நீ நரேந்திர மோடியை தழுவுனதுக்கு பேர் என்ன? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். காவிரி பிரச்சனை பெருசா வெடிச்சிருக்கு. இந்த தாவேக்கா அரசுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு அமைச்சரவையில் இல்லை. அது ஒரு ஃபேக்ட். எனவே அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் அணுகுமுறைன்னு சொல்லும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை இதில் கூட்டுறது அவசியம். அதாவது எல்லா விஷயத்துலேயும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, ஒன்றிய அரசுக்கும் மாநிலத்துக்குமான பிரச்சனை, அதில் ஏற்கனவே செட் கோல்ஸ் சிலது இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது தொடர்ச்சியாக வரக்கூடிய பிரச்சனை. ஏன் டி.கே. சிவகுமார் அந்த கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு? அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதை கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். அதை பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான கிரைசிஸ் வரும்போது இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் கூட்டி இருக்கிறதுனுடைய அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான விஷயங்களில் அமைச்சர்களில் திரு துரைமுருகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் இந்த இஷ்யூவை. அப்படி எல்லாரும் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்களும் நானும் போனால் கூட எல்லா விஷயத்தையும் நம்ம கையில் வச்சுருக்கோம். ஆனால் இப்படி கையில் வச்சுருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. அதே போல் அரசியல் கட்சிகளுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கம் அவங்களுக்கு இப்போ இந்த காவிரியில் இப்போது தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் இந்த ஒரு போகம் இல்லாமல் போயிடும். ஆடிப்பெருக்கு கொண்டாடுறதே எதுக்காகனா காவிரியில் வர்ற தண்ணியை கொண்டாடுறது தான்.
ஆனால் வெற்றி நிலத்தில் நேத்தைக்கு கொண்டாடி இருக்காங்க. அது ஒரு சடங்காக மாறிப்போகுது. அப்போ எனவே ஒன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போதுமே கூட்டுறது ரொம்ப அவசியம். அதுக்கு மேலே அரசாங்கம் அதனுடைய பாலிசியிலேருந்து சில முடிவுகளை எடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் தாவேகா இன்னும் கொஞ்சம் ஜனநாயகபூர்வமாக இருக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சார் இப்போ டிகே சிவகுமார் தான் வர சொன்னாங்க. அப்புறம் அவரே வர வேண்டான்னு சொன்னார். இல்லை நாங்கள் ஃபோன்லேயே பேசி தீர்த்துக்கிட்டோம். இது எதுவுமே தமிழக மக்களுக்கு இந்த விஜய் அரசு வெளிப்படையாக சொல்லல இல்லையே, இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதான் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னா என்ன வரும்னா ஒரு சந்தேகம் வந்துடும். எதிர்கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் வரும். கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது, எனவே நீக்கு போக்காக நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். அநேகமாக நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது கூட டிகே சிவகுமாருக்கும் இவங்களுக்கும் திமுகவுக்கும் அது இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையா? அங்கே காங்கிரஸும் இங்கே திமுகவும் இருந்தபோது பிரச்சனை வரலையா? அல்லது அதிமுகவும் அங்கே காங்கிரஸோ பிஜேபியோ இருந்தபோது பிரச்சனை வரலையா? எல்லா நேரத்துலேயும் பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ ரொம்ப இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது, இது நீங்கள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற பார்ட்டிஸை ஹேண்டில் பண்ணுற விஷயம் இல்லை. ஒரு லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயமும் அதோடு சம்மந்தப்பட்ட வாழ்வாதார பல லட்சக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ எங்கள் மாநில குழு கூட்டம் கன்னியாகுமரியில் போன மாதம் 31, இந்த மாதம் 1, இந்த 2 தேதிகள் நடந்தது. அதேமாதிரி டெல்டாவில் இருந்து அதில் குறிப்பாக நாகை மாவட்டத்திலேருந்து வந்த தோழர்கள் அங்கே அந்த வறட்சி எந்த மாதிரி இருக்குங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் உங்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை ஆகிருக்கு. குடி தண்ணீர்னால் அதோடு சேர்ந்து ஆடு மாடுகளுக்கான பிரச்சனை வந்துடுது. விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. அப்போ இது இப்போ விவசாயம் அது குறிப்பிட்ட காலத்தில் தண்ணி வரலைன்னா பிரச்சனை ஆயிரும். அப்போ நீங்கள் யாரை டீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகளே இல்லை. ஒரு ஒரு கோடிக்கணக்கான விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை. அதில் ஒன்றும் அரசுக்கு போதாமல் இருப்பது பிரச்சனையே இல்லை. இப்போ எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அல்லது ஃபார் தட் மேட்டர் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிருக்கும். அது பிரதமரானாலும் சரி, முதலமைச்சரானாலும் சரி, அப்படி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் போதுமான அட்வைஸ் எடுப்பதும், நீங்கள் ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, உங்களுக்கு இன்புட்டு கிடைச்ச பிறகு முடிவெடுக்கிறது நீங்கள் முடிவெடுக்கலாம். இந்த சூழ்நிலைக்கு இதுதான் பொருத்தம் என்று. அதில் ஒரு போதாமை இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அல்ல, அந்த அனைத்து கட்சி கூட்டமே தேவையில்லை, அவசியம் இல்லை. அதான் அது அவங்க தப்பாக சொல்கிறாங்க. அது தப்பு. இப்போ நாங்களும் வலியுறுத்தியிருக்கோம், கூட்டணி கீழே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் வலியுறுத்தியிருக்கோம். அது 2 விதமானது. ஒன்று சாலிடாரிட்டி. தமிழ்நாடு இஸ் யுனைடெட். தமிழ்நாடு இந்த பிரச்சனையில் ஒன்றுபட்டு நிற்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த குரல் என்ற கருத்து வருவதற்கு ஒன்று. 2வது விஷயம், நீங்கள் இந்த பிரச்சனையில் அழுத்தம் கொடுக்கிற போது, அங்கே நீங்கள் பாருங்கள், ஜனநாயகன் படத்தை தடை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கன்னட வெறியர்கள் தாறுமாறாக பேசிட்டு அலைகிறாங்க. அந்த அரசாங்கம் இருக்குது. அங்கே இருக்கிற எதிர்க்கட்சி பிஜேபி தண்ணி கொடுக்காத அணையை கட்டு அப்படின்னா அவங்க பிஜேபி போகிறாங்க. அப்போ நீங்கள் இவங்க எல்லாத்தையும் இணைக்க வேண்டியது இருக்குல்ல, அதில் நாங்கள் பேச வேண்டியதில்லை அப்படின்னு எடுக்கிற முடிவு சரியானதில்லை. முடிவெடுக்கிற அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இன்புட்டு பெறுவதற்கான கம்ஃபர்ட் உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் முன்னமே கேட்டேன், இந்த வெளிப்படைத்தன்மையை இது இவ்வளவு பேசு பொருளாக இருக்குது. 3 மாதம் மேலே கடந்துருச்சு. எந்த விவகாரத்துலையுமே நம்ம காவிரின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அது ஏன், என்ன? அதுதான் அது நான் இன்னும் கொஞ்சம் நாளாகணும்னு எனக்கு தோணுது. இந்த அரசாங்கம் அஃப்கோர்ஸ் அதில் பெரும்பான்மையானவர்கள், சில பேர் அதிமுகவில் இருந்து, அங்கே காங்கிரஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து போனவங்க இருக்காங்கன்னா கூட, ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் அஸ் அ ஹோல் இன்னும் கொஞ்சம் அனுபவங்களை அவங்க பெற வேண்டியிருக்கு. நமக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்கள, நம்ம இத்தனை கோடி 1.25 கோடி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு.
ஓட்டு போட்டது ஆள்வதற்காக. ஆனால் ஆள்வது என்பது ஒரு கலை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுவும் இந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதி நெற்களஞ்சியம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிற போது நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இல்லை என்கிற அபிப்பிராயம் வந்தால் அது இவங்களுடைய நம்பகத்தன்மையை பாதிக்கும். உடனடியாக பாதிக்காதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர் சொல்லலாம், தண்ணி வரலைன்னா என்ன, அண்ணன் நல்லா இருந்தால் போதும், அவர் ஆட்சி பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அது 1, 2, 3ன்னு போகும்போது அந்த பர்செப்ஷன் மாறும்ல. இதெல்லாம் சேர்ந்தது தானே ஆட்சியை நடத்துறது. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிற பிரச்சனை இருக்குது. இந்த ஆளுநர் விவகாரத்திலேயே இப்போ தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம், பெரிய ரியாக்ஷனே இல்லை சார். இப்போ வரைக்குமே அப்படி தான் போய்கிட்டு இருக்காது. அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி 1, 2, 3 அப்படி கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அதான் அது ஆளுநர் போன பிறகு அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கே இல்லை, அதுவே கூட சரியான நடைமுறை கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி அவர் துணைவேந்தர் அவர் சொல்றாரு, அவரே இது வரைக்கும் நம்ம ஒரு பட்டமளிப்பு விழாக்கு இப்படி ஒரு பேட்டியே நம்ம பார்த்தது கிடையாது. அவர் சொன்னார். இதே ஆளுநர் சட்டசபை முடிந்த உடனே சட்டசபையில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்ட வரலாற்று நிகழ்வு நடந்தது என்று ரொம்ப புலாங்கிதமாக அவர் போட்டிருந்தார். ஸோ இதையெல்லாம் இவங்க கவனத்தில் எடுக்கணும். நீங்கள் மொழி உரிமை என்பது வெறும் மொழி உரிமை கிடையாது, அதோடு சேர்த்து உங்களுடைய கலாச்சார உரிமைகளும் சேர்ந்தது, உங்களுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்கான விஷயங்களும் சேர்ந்தது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இதை தடுத்துட முடியுமா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்கே தான் போராட வேண்டும் என்கிற நிர்பந்தம் வருது. இப்போ நீங்கள் இந்திய மாணவர் சங்க தலைவர்கள் போராடுவாங்கன்னொன்னே கவர்னர் போகிற வரைக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அந்த தலைவர்களை. ப்ரொட்டஸ்ட் டெமோக்ரஸியில் ப்ரொட்டஸ்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் டெமோக்ரஸி கிடையாது. ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் ஒழுங்குபடுத்தலாம், முறைப்படுத்தலாம், அதை நீங்கள் எக்ஸஸாக போகக்கூடாது. அதே போல் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் காவல்துறையினுடைய அணுகுமுறை அநேகமாக அதை கிட்டத்தட்ட கட்டவிழ்த்து விட்டது மாதிரி, அடிக்கிறதுக்கு மட்டுமே காவல்துறை என்பது போன்று ஆயிடுச்சு. நீங்கள் நாகர்கோவில் கிளைச்சிறையில் ஒருவர் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் ஒருவர் லாக்கப்பில் இருந்தபோது இறந்து போனதாக இருக்கட்டும், அதே போல் நீங்கள் அந்த ஒரு ஏடிஎஸ்பி நாக்கை துருத்திக்கிட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட வாங்க போட்டு பார்ப்போன்னு பேசுகிறதா இருக்கட்டும், அதே போல் இங்கே மாணவர்களுடைய போராட்டத்தை ஹேண்டில் பண்ணும்போது பேட்ச் இல்லாமல் வர்றதா இருக்கட்டும், அதில் இருந்த மாணவர் சங்க தலைவர்கள், இந்திய மாணவர் சங்க தலைவர்கள் 2 பேரை, அதாவது ஒருத்தரை சட்டைக்குள்ளே கையை விட்டு அந்த இதை பிடிச்சி பிராண்டி இருக்காங்க, இன்னும் ஒருத்தரை இந்த 2 முட்டையும் கால் 2ஐயும் பிடிச்சிட்டு கை 2ஐயும் பிடிச்சிட்டு வேனில் அடித்து அவருக்கு இந்த லெகமெண்ட் மொத்தமாக டியர் ஆயிடுச்சு டோட்டலாக. ஆக்சுவலாக இட் நீட்ஸ் சர்ஜரி. நீங்கள் என்ன ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டையா நீங்கள் டீல் பண்ணுறீங்க? இல்லையே, யூ ஆர் டீலிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். அது ப்ரொட்டஸ்ட்டை இப்படியா டீல் பண்ணுவீங்க நீங்கள்? அதே போல் பேண்ட்டை கலட்டுறது, ஸ்டூடெண்ட் லீடரோட பேண்ட்டை பிடிச்சி அப்படியே உருவுறது. எனக்கு தெரிஞ்சு 83 காலேஜை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் படித்த காலேஜ்லேயும் நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில் தகராறு நடந்திருக்கு. எந்த காலத்துலேயும் போலீஸ் கேம்பஸ்க்குள்ளே வந்ததே கிடையாது. பிரின்ஸிபலோட அனுமதி இல்லாமல் வரமாட்டாங்க. ஒரு 4 பேர் திருவொற்றியூர் காலேஜில் கோஷம் போட்டாங்கன்னா அந்த 4 பேரையும் போலீஸ் உள்ளே புகுந்து இந்த கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. டீச்சர்ஸ் நான் ரொம்ப, அதாவது இது என்ன சொல்கிறது, இது ஒரு போலீஸ் கிட்ட நீங்கள் பார்த்துக்கங்கன்னு விடுறது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் பேரை போய் அவங்க உன்னை கட்டாயப்படுத்தி வெளியே கூப்பிட்டாங்கன்னு எழுதி கொடுன்னு வாங்கி ஒரு 3 பேரை டிஸ்மிஸ் பண்ணி 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணி, இதெல்லாம் ஒரு அரசாங்க இது என்ன அடியாட்கள் பண்ணுற வேலையை. அடியாள் கூட அவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் பண்ணுவான். கையோட காலோட கொலை பண்ணு, மிரட்டி விடு, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் போலீஸ் எதுக்குங்க இந்த முக்கிய வேனில் வச்சு அடிக்கணும்? அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நீங்கள் சொல்கிற உங்களுடைய வாக்குகளில் பெரும்பகுதி இளைஞர்களுடைய வாக்குகள் தானே.
அவன் ஒரு சின்ன சத்தம் போட்டான், அதுவும் உங்களுக்கு எதிராக இல்லை, ஒன்றிய அரசு நீட்டில் இப்படி நடந்துக்கிறது சரியில்லை என்பதற்காக போனவொன்னே நீங்கள் காலை முறிப்பீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அது பட் அடிக்கிறது மூலமாலாம் சரி பண்ணிட முடியும்னா இன்றைக்கி வர எமர்ஜென்சி கீழே தான் இருந்திருப்போம், அல்லது இன்றைக்கி வர பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே தான் இருந்திருப்போம். அடிக்கிறதுனாலலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. எனவே இந்த அரசாங்கம் அந்த மாதிரியான விஷயங்களில் வெளிப்படைத்தன்மையோடும் ஜனநாயகத்தை அங்கீகரிக்கிற முறையிலும் நடந்துக்கணும். ஜனநாயகத்தை அங்கீகரிப்பது என்பதனுடைய பொருளே நீங்கள் கருத்து வேறுபாட்டையும் மாறுபட்ட கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வது தான். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது ரொம்ப மோசமாக போகும். இன்னொரு பக்கம் இந்த நிர்மல்குமார் பேட்டி நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீங்க, டிகே சிவகுமார் திமுக குடும்பம் பேச்சை கேட்டுட்டு அந்த தண்ணி திறந்து விடலை, இப்படி டெய்லியும் திமுக குடும்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக காரணம், இது எப்படி? அதை கொஞ்ச நாளைக்கு மக்கள் கூட ரசிக்கக்கூடும், கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு இருக்கிற கோபதாபத்தில் ரசிக்கக்கூடும். ஆனால் லாங் ரன்னில் அப்போ இதே டிகே சிவகுமார் அதில் 2 விஷயம் இருக்குது. அவர் ஏன் பேசினாருன்னு தெரில. டிகே சிவகுமார் திமுக சொல்கிறத கேட்டுக்கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒன்று அவருக்கு சொந்தமாக யோசிக்கும் திறனில்லை என்பது ஒரு பொருள். 2வது விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சி தன்னுடைய கட்சி அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இருந்தால் கூட நீங்கள் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, எனவே இவங்க ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லை, நம்பகமானவர்கள் அல்ல காங்கிரஸ் என்ற பொருள்படும். 3வது விஷயம், கர்நாடகாவின் மீது கடுமையான கோபத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அரசாங்கம் கேட்குது, அதை தாண்டி அவங்களுக்கு கொடுக்க முடியுது, ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் திமுக. அது திமுக மேலே மட்டும்தான் கோபம் வருமா? அதே போல் ராகுல் காந்தி நிச்சயமாக ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில், அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் கர்நாடகாவிலேருந்து தான் இருக்கார், அவருடைய பையன் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். அப்போ இவங்க எல்லாம் கூட்டு சதி செய்கிறாங்கங்கிறது வராதா? இப்படி கூட்டு சதி செய்கிறவங்கள உங்கள் அமைச்சரவையில் வச்சு நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் யாரையோ டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது திமுகவை டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் வார்த்தைகளில் ரொம்ப சரியாக இல்லைன்னா என்ன ஆகிரும்னா, இப்போ காங்கிரஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அமைதியாக இருக்குது, இல்லைன்னா காங்கிரஸ் இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னா. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் அதான் ராகுல் காந்தி எட்டப்பர்கள் அப்படின்னு மறைமுகமாக திமுகவை சொல்கிறது, பாஜகவோட கை குலுக்கிறாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் வேண்டாம், அவரை பற்றி பேசினா அவர் ஒரு இந்தியா முழுவதும் பேன் இந்தியா ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய, அகில இந்திய எல்லா மாநிலங்களிலும் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய, வலுவும் இருக்கக்கூடிய கட்சி அவங்க. அதனுடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப மெச்சூர்டாக இல்லைன்னா சிரமம் ஆகிடும். ஒரு மிகப்பெரிய எதிரியை எதிர்த்து நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறபோது, நீங்கள் பீகாரில் தேஜஸ்வி யாதவோட நீங்கள் ஜாயிண்டாக கேம்பெயினுக்கு போக மாட்டீங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்தியா பிளாக்கில் லெஃப்ட் ஃப்ரண்டும் இருக்குது, சிபிஎம்மும் இருக்குது. பினராயி விஜயன் உண்மையிலேயே ஏதாவது வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது அதுக்கு முன்னால் பேசியிருக்கலாம். தேர்தல் என்பது அவரை ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, நீங்களும் பாஜகவும் ஒன்றுன்றாரு, நாங்களும் பாஜகவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா சிபிஎம்மும் பாஜகவும் இவர் எப்படி எங்களோட உட்காந்து பேச முடியும்? அதை கேள்வி கேட்டால் உங்களை நான் ஐ கேனாட் ஹேக் பினராயி விஜயன், பட் யூ கேன் ஹேக் நரேந்திர மோடி. ஆர் யூ ஹாப்பி வித் நரேந்திர மோடி? ஒய் டிட் யூ ஹேக் யூ? நீ நரேந்திர மோடியை தழுவுனதுக்கு பேர் என்ன? இவர் ஆற தழுவணும்னு யாரும் இங்கே அழுதுகிட்டுலாம் இல்லை. அவர் அதில் என்ன இருக்குது? இட்ஸ் நாட் த கேஸ். அப்போ இந்த கேள்வி இயல்பாக வந்துடுதுல்ல. நீங்கள் ஹக் பண்ணுறத அரசியல் உறவின் ஒரு அடிப்படையாக நீங்கள் கொள்வீர்கள் என்றால் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா சிபிஎம்மை பொறுத்தவரை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கருத்துக்களின் மீது தான் நம்ம அட்டாக் இருக்கணும், கருத்துக்கள் எதிரி ஆதரவு என்பது தானே தவிர நபர் அல்ல. நபரை வெறுக்கவே முடியாது, கருத்துக்களை தான் நீங்கள் மறுக்க முடியும், வெறுக்க முடியும். நான் பிஜேபியை அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் மோகன் பகவத் அவர்களையோ அல்லது நரேந்திர மோடி அவர்களையோ தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தொடுப்பதை எந்த காலத்திலும்
நான் ஏற்பது கிடையாது. ஆனால் அவர் அப்படி சொல்லுவார்னு வச்சுக்கோங்க, நரேந்திர மோடி எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை திட்டாங்கன்னு அழுவார். அது அவராக தான் அழுதுக்கிறாரே தவிர அவங்க அம்மாவுக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அப்படி ஒரு அழுவார். அம்மாவை திட்டாங்கன்னா ஒரு கோபம் வரும்ல, ஒரு கற்பனை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வரும்ல, அதை அந்த வடிவத்தை வச்சுருக்காரு. பட் நீங்கள் எப்போதுமே அதே போல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் ஏற்கனவே பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, பீகார்லேயும் பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி கூட்டணி ஆட்சி, அங்கேயும் அவர் அதை ஒழுங்காக பண்ணலை. பாண்டிச்சேரிக்கு வந்தார், அங்கேயும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் ஒருவேளை வந்திருக்கும், பிஜேபி கவர்மெண்ட்டே திரும்ப வந்துருச்சு. தமிழ்நாட்டில் திமுகவோட உறவு வச்சுக்கிட்டு அந்த ஒப்பந்தம் வந்த பிறகும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. ஒரு ஜாயிண்டாக ஒரு கூட்டத்தில் கூட கேம்பெயின் பண்ணல. நான் என்னென்னா அது வெறும் அவர் மேலே இருக்க கோவம்னு மட்டும் பார்க்கல. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த அந்த அணியே டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு பார்க்குறேன். ஒரு அமைச்சராக இருந்த இவர் ஒரு பேர் என்ன மனோ தங்கராஜ் ஒரு டவல் கொண்டு போனால் என்ன கெட்டு போகும். உங்கள் கட்சிக்காரர் நீங்கள் தட்டி விட்டுட்டீங்கன்னா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இன்னொரு கட்சிக்காரர் டவல் கொடுக்க வந்தால் நீங்கள் அதை தட்டி விட்டீங்கன்னா அவமானப்படுத்துறீங்கிறது தானே வரும். See, this is the nature. இது மாறலை அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு கேடு. நான் இந்தியான்னா அந்த இந்தியா பிளாக்கை சொல்லலை, இந்திய மக்களுக்கு. ஏங்க நாங்கள் 40 வருஷம் காங்கிரஸோட எந்த இதுவும் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சிபிஎம் என்பது, சிபிஎம் உருவான காரணங்களில் அது ஒன்று. ஆனாலும் 2004 சிபிஎம்னுடைய 48 பேர் உட்பட 61 இடதுசாரி எம்பிக்கள் ஆதரவு கொடுத்தோம். ஏன்னா பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இவர் பிரிவிட்டன்னு காமிக்கிறதுக்காக மற்றவங்களெல்லாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு என்னென்னா இங்கே அவர் எட்டப்பண்ணு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரெஃபரன்ஸ் ஒருவேளை அப்படி இருந்தால் ஸ்ட்ரைட்டாக திமுக அப்படி செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் பர்சுவேடு தானே பண்ணணும், டிஸ்கஷன் மூலமாக தானே கொண்டு வரணும். நிச்சயமாக திமுக அந்த நிலைப்பாடு எடுத்தால் நான் கடுமையாக விமர்சிப்பேன். அது நிச்சயமாக நியாயமான அணுகுமுறை இல்லை என்று நான் சொல்லலாம். இப்போது இத்தனை வருஷம் பாஜக எதிர்ப்பில் திமுக இருக்குது. இப்போ வந்தே மாதரம்ல கூட ஆராசா எப்படி பேசினாருன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவரும் பார்த்துருப்பார்ல. அப்படி இருந்து திமுகவை தனிமைப்படுத்துகிற மாதிரி இல்லை, அதில் தான் நீங்கள் என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வரும்போதே கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாது. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சி, இப்போ அவங்க கட்சியில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க ஆள்ற இடத்துல அல்லது அவங்களுடைய நிர்வாக குழுக்களில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. மாறுபட்ட கருத்து இருக்கத்தானே செய்யுது. அப்போது இந்த வெவ்வேறு கட்சிகளுடனான மாறுபட்ட கருத்து இருக்கும் என்பதை ஒத்துக்கொண்டு அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? நீங்கள் தமிழ்நாட்டில் தாவேகா பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணலை, அதிமுக பிஜேபி கூடவே இருக்குது. திமுக இந்த பக்கமாக அந்த பக்கமானு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் தள்ளி விடுறது மாதிரி பேசுவீங்களா, கொண்டு வர்றது மாதிரி பேசுவீங்களா? அவர் பேசுகிறாரு பேசலை, திமுக அப்படி இருக்கணும். ஏன்னா அது சீசன்டு எவ்வளோ நாளாக இருக்குது, அதுக்கு அனுபவம்லாம் இருக்குது. அது அங்கே போகக்கூடாது. அது போகக்கூடாது என்று வற்புறுத்துகிறேன், அது நான் விரும்புகிறேன். அதெல்லாம் வேறு. அவங்க போனாங்கன்னா கட்டாயமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஒரு கடந்த 9 ஆண்டுகளில் திமுகவினுடைய தலைவர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் பிஜேபியை ஐடியாலஜிக்கலாக அட்டாக் பண்ணதில் அவர் இருந்திருக்கார். எனவே அது கொஞ்சம் நீங்கள் அதை அப்படி பதில் சொல்லலைன்னா சிரமமாயிடும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.